Hi cuties, welcome back to Sunday School. Praise the Lord. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போன வாரம் சண்டே ஸ்கூல் பார்த்து நிறைய பேர் மெமரி வேர்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்பியிருந்தீங்க. இன்னும் கூட நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் இல்லையா? அக்காங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெமரி வேர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அக்காங்களுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. யூடியூப்பில் எடிட் பண்ணுறவங்களாம் அண்ணாங்களுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குது, தே ஆர் கோயிங் டு ஒர்க். நைட்டெல்லாம் ஒரு நாள் நம்ம யூடியூப்பில் நம்மளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 2 o'clock ஆகிடுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் செய்கிறாங்க. நம்ம ஒரு மெமரி வேர்ஸ் அது படித்து சொல்லலாம் இல்லையா? நெக்ஸ்ட் வீக்லேருந்து சொல்லலாமா? சரி, போன வாரம் விஜயா தர்மராஜ் ஆண்டி அந்த காணாமல் போன ஆடு எத்தனாவது ஆடுன்னு கேட்டிருந்தாங்க. 2 பேர் பதில் சொல்லியிருந்தீங்க, ஈவ்லினும் ஜெனிஃபரும். காணாமல் போன ஆடு இந்த எத்தனாவது ஆடு? 100வது ஆடு. அவன் நான் கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது 99 கவுண்ட் பண்ணலாம், 100வது ஆடு காணாமல் போயிடுச்சு. அவ்வளோதான் இல்லையா? சரி, இன்றைக்கி சண்டே ஸ்கூலுக்கு போகலாமா? சண்டே ஸ்கூலில் இன்றைக்கி எல்லா நாளையும் மாதிரி நமக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மெமரி வேர்ஸ், ஸ்டோரி டைம் இருக்குது. நம்ம ஆவியின் கனிகளில் எதெல்லாம் பார்த்தோம்? நம்ம ஃபஸ்ட்டில் லவ் பற்றி பார்த்தோம், அப்புறமா ஜாய் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜெஸி ஆண்டி நமக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. இப்போ ஆண்டி நமக்காக ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சண்டே ஸ்கூலுக்கு வந்துட்டீங்களா? ஓகே, சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இசப்பா, இந்த சண்டே ஸ்கூலு நீர் ஆசீர்வதித்து வந்ததுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, இன்றைக்கு அப்பா நாங்கள் பாடல் மூலியமா பாடல் பாட வந்திருக்கிறோம் தகப்பனே. இசப்பா, கதை கேட்க வந்திருக்கிறோம் ராஜா. இசப்பா, வசனங்களை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் மத்தியில் நீர் வாசமாய் இருக்கிறதுக்கு படியால் நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த கொரோனா காலத்துல கூட இசப்பா எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தினீங்க ராஜா. அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இசப்பா, இந்த நடத்துகிற ஆண்டியையும் அப்பா, நடத்துகிற அநேக அப்பா வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ் மாருங்களே நீ ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தகப்பனே. இசப்பா, இந்த சண்டே ஸ்கூல் மூலியமாக அநேக பேர் அப்பா உங்களை ஏற்றுக்கொள்ள இசப்பா உங்க வழியில பின்பற்ற நீர் உதவி செய்யுங்க அப்பா. மீதியான நேரத்தை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம், நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறேன் இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? Upon a rock, the wise man built his house upon a rock, and the rains came a tumbling down. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up, and the house on the rock stood firm. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand, and the rains came a tumbling down. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up, and the house on the sand went splat. So build your house on the Lord Jesus Christ. So build your house on the Lord Jesus Christ. So build your house on the Lord Jesus Christ, and the blessings will come down. The blessings come down as your prayers go up. The blessings come down as your prayers go up. The blessings come down as your prayers go up. So build your life on the Lord. ஹலோ சில்ட்ரன், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சேஃபா இருக்கிறீங்களா? நம்ம 2 weeks ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டை பற்றி பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? லவ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜாய் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு பீஸ்.
நான் வந்து ஒரு ஸ்டோரி 1 சாமுவேல் சாப்டர் 25 இருந்து எடுத்திருக்கிறேன். இதுல வந்து ஒரு கப்பலை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த கப்பல் பேர் என்னன்னா அபிகேல் அண்ட் நாபால். இந்த 2 பேரும் கார்மெல் என்ற ஒரு இடத்துல வசிச்சு வந்தாங்க. நாபால் வந்து நல்ல பிசினஸ் மேன். அபிகேல் வந்து இங்க பைபிள்ல போட்டிருக்கு she was very intelligent and beautiful. ஆனா நாபால பார்க்கும்போது அவன் வந்து ரொம்ப ஆரோகண்டா, ரொம்ப ஷ்ரூடா, மத்தவங்கள அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். சோ அந்த மாதிரி கேரக்டரா இருந்தாரு. சோ இவங்க 2 பேரும் அங்க வசதியா நல்லா வாழ்ந்தாங்க, நல்லா ரிச்சா இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய ஆடுங்க இருந்துச்சு, நிறைய ஷீப் இருந்துச்சு, அப்புறம் நல்ல ஃபுட் இருந்துச்சு. சோ இதெல்லாம் அவங்க வச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நாபால் வந்து அவங்க வீட்டுல இருந்த ஷீப்புக்கு வந்து அந்த முடியெல்லாம் ட்ரிம் பண்ணாரு. சோ ட்ரிம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இத வந்து அந்த ஊர்ல இருந்தே பக்கத்திலே ஒரு வில்டர்னஸ் இருந்துச்சு. அங்க வந்து டேவிடும் அவர் கூட நிறைய யங் மேனும் இருந்தாங்க. பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு. அவர் கூட நிறைய யங் மேன் யூத் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஒரு கேம்ப் போட்டு அங்க இருந்தாங்க. சோ இத கேள்விப்பட்ட டேவிட் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருந்த யங் மேன்ல ஒரு 10 யங் மேனை கூப்பிட்டு, இப்படி இந்த பக்கத்துல கார்மெல்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து நாபால்னு இருக்கிறாரு, அவர் வந்து அவங்க ஷீப்புக்கெல்லாம் முடியெல்லாம் ட்ரிம் பண்றாரு, அவங்க கிட்ட போயிட்டு பேசி நான் வந்து அவங்க கிட்ட என் கிரீட்டிங்ஸ வந்து கன்வே பண்ணுங்க. அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சமாதானமா இருக்கிறாங்களா, அவங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டு நீங்க அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராவிஷனு அப்புறம் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாரு. சரின்ட்டு இந்த யூத்தும் டேவிட் சொன்ன மாதிரி அங்க போயிட்டு நாபால மீட் பண்ணுவாங்க. நாபால மீட் பண்ணி அவங்க கிட்ட அந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் கன்வே பண்ணுவாங்க. டேவிட் என்ன சொன்னாலும் அந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் கன்வே பண்ணி அப்புறம் டேவிட் யாரு அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க 2 பேரும் நல்ல டிஸ்கஷன் நடக்கும். அப்ப வந்து நாபால் என்ன பண்ணுவான், நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்டே, நாபால் வந்து ரொம்ப ஷ்ரூடு, ஹி வாஸ் வெரி கிரீடி, அப்புறம் ரொம்ப ஆரோகண்டா பேசுவான்னு சொன்னல, அதே மாதிரி இவங்க கிட்ட டேவிடா அது யாரு அப்படின்னு சொல்லுவான். டேவிட் யாரு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவன் யார் மகன் அப்படின்னு கேட்பான். சரி நான் அதெல்லாம் யாருன்னா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் வரி அபவுட் இட். நான் வந்து எங்க வீட்டுல இருக்கிற ப்ராவிஷனு, எங்க வீட்டுல இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் யாரு கூட ஷேர் பண்ண மாட்டேன். இது வந்து எங்களுக்கு கூட இருக்கிற ஷெப்பர்ட்ஸ்க்கும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க கிட்ட ஒரு மாதிரி கோபமா பேசி அவங்க கிட்ட ஆரோகண்டா பேசி அவங்கள அனுப்பி வச்சிருவான். டேவிட் வந்து ரொம்ப பெரிய கிங். அங்க எல்லாரும் டேவிட் என்ன சொல்றாங்களோ அதை கேட்பாங்க. ஆனா நாபால் வந்து என்ன செய்வான், ரொம்ப அவங்கள ஒரு மாதிரி சீப்பா பேசி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருவான். அப்போ இந்த ஆளுங்களுக்கெல்லாம் இதை கேட்டுட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டேவிட் வந்து சொல்லுவாங்க, டேவிட் ஐயா இப்படி வந்து நாங்க நாபால மீட் பண்ணோம், ஆனா வந்து நாபால உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்கல, அப்புறம் நம்மளுக்கு தேவையான ப்ராவிஷன் கேட்டோம் அதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப வந்து டேவிடுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்னது நான் சொல்லி அனுப்புனது அவன் ஒண்ணுமே கொடுக்கலையா அப்படின்ட்டு, சரி நீ என் கூட வந்து ஒரு 200 மென் வாங்க, உங்க சோடெல்லாம் எடுத்துக்கோங்க, நம்ம அவங்கள போயிட்டு அவங்க வீட்டுல போய் அவங்கள எல்லாம் அட்டாக் பண்ணி அவங்க வீட்டுல என்னென்ன இருக்குதோ அனிமல்ஸ் வேற என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம வந்து கில் பண்ணிட்டு ஒரு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அங்க இருந்து புறப்பட்டு வருவாங்க. சோ இத போய் அங்க வந்து டேவிடுடைய ஆள் வந்து அவங்க டேவிட் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே நேரத்துல வந்து இவங்க நாபாலுடைய ஒரு ஷெப்பர்ட் வந்து ஆபிகேல்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆபிகேல்ட்ட என்னென்ன நடந்துச்சோ, ஏன்னா ஆபிகேலுக்கு ஒன்னும் தெரியாது. ஏன்னா டேவிட் அவங்க ஆளுங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேசினது ஒண்ணுமே தெரியாது ஆபிகேலுக்கு. சோ அந்த ஒரு ஷெப்பர்டு அவங்க வீட்டுல இருந்த ஒரு ஷெப்பர்டு வந்து ஆபிகேல்ட்ட சொல்லுவான், இப்படி வந்து டேவிட் ஆளுங்க வந்து இப்படி வந்து நம்ம ஐயாட்ட இப்படி பேசினாங்க, ஆனா வந்து நம்ம ஐயா வந்து அவங்களுக்கு ஒன்னும் கொடுக்கல, அவங்க கிட்ட ரொம்ப ரூடா இருந்து அவங்க அனுப்பிட்டாங்க. சோ இத கேட்ட டேவிட் வந்து நம்ம கிட்ட வந்து சண்டை போட வர்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு போட்டுருவாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு அனிமல் கூட விடாம எல்லாத்தையும் கொண்டுருவேன்னு சொல்றாங்க, சோ நீங்க தான் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை கேட்ட உடனே ஆபிகேல் வந்து நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டே, ஆபிகேல் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்னு, அப்போ குயிக்கா திங்க் பண்ணி ஃபாஸ்டா என்ன பண்ணுவான், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு என்ன மாதிரி சிச்சுவேஷன் அது ஆச்சோ அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு நல்ல லீடர்ஷிப் எடுத்து என்ன சொல்வா, நம்ம வீட்டுல இருக்குது நீங்க என்ன செய்யுங்க, என் கூட 4 பேர் வாங்க, இந்த டாங்கி எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டுல இருக்குதுல பிரெட் அப்புறம் வைன் இருக்கு, அப்புறம் வந்து ஷீப்பை வந்து ரோஸ்ட் பண்றேன் இப்பதான், அதெல்லாம் நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து டேவிட் இங்க வர்றதுக்கு முன்னால டேவிட போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த 3-4 ஆளுங்களை அவ முன்னால விட்டுட்டு இவ பின்னால ஒரு கழுதையில அவங்க கூட போவான். சோ இப்படி போயிட்டே அவங்க அந்த கார்மெல்ல இருந்து இப்படி இறங்கி போகும்போது
அங்கிருந்து டேவிடு அவங்க நான் சொன்னல அவங்க கூட இருந்த யூத் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் சோடெல்லாம் வச்சுட்டு கோவமா வருவாங்க. இத பார்த்த உடனே என்ன செய்வா அபிகேல், என்னது அவங்க கூட இருந்த ஷெப்பர்ட வந்து நீங்க 3 பேர் முன்னால போங்க, நான் வந்து இப்ப வரேன் அப்படின்ட்டு அவ போன அந்த கழுதையில இருந்து இறங்கி அங்க டேவிட் அங்க வந்த உடனே அவ காலில் போயிட்டு முட்டி போட்டு டேவிட்ட மன்னிப்பு கேட்குவா. டேவிட்ட சொல்வா, நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க கோபமா வந்திருக்கிறீங்கன்னு தெரியும், எங்க ஹஸ்பண்ட் பண்ணதும் தப்பு, நாங்க அதை ஒத்துக்கிறோம், எங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிருக்க கூடாது, ஆனா எனக்காக நான் வந்து உங்க மெய்ட் சர்வெண்டா என்ன நினைச்சு எனக்கு மன்னிப்பு கேளுங்க. அவ வந்து நல்ல ரிச் ஃபேமிலியில, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் மேன், ஆனாலும் அவளுக்கு புரிஞ்சிச்சு அவங்க ஹஸ்பண்ட் பண்ணது தப்புன்னு. அவங்க ஹஸ்பண்டுக்காக சப்போர்ட் பண்ணல, ஆனா அவங்க ஹஸ்பண்டுக்காக மன்னிப்பு கேட்டு டேவிட் கிட்ட முட்டி போட்டு இஸ்ரவேலின் கர்த்தராகிய பேர்ல எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு கேக்குறா. சோ டேவிடும் இத பார்த்துட்டு சோ அவங்க ஹஸ்பண்டுக்காக இவா வந்து ஒரு மெய்ட் சர்வெண்ட் மாதிரி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறா, அதனால நான் மன்னிச்சிருவேன்ட்டு டேவிட் வந்து அவன் அங்கிருந்து ப்ரொசீட் பண்ண மாட்டான். அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இவன் சொல்றதெல்லாம் கேட்டு சரி சமாதானம் சொல்லிட்டு அவகிட்ட என்ன செய்வான், சமாதானம் சொல்லி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் இங்க இருந்து திரும்ப முன்னால போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அபிகேலும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்னது அபிகேல் நான் சொன்னல அவங்க எல்லாம் பேக் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அந்த பிரெட் வைனு அப்புறம் அந்த ஷீப் ரோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு இவ வந்து இவங்க ஷெப்பர்ட்ஸ் கூட ரிட்டர்ன் ஆவா. வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது வீட்டுல வந்து பார்க்கும்போது அங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெரிய பார்ட்டி வச்சிருப்பாரு, அவர் ரொம்ப பிஸியா அங்க இருப்பாரு. சோ இவ வந்து அபிகேல் என்ன நடந்துச்சோ அதை ஒண்ணுமே சொல்ல, அவ அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க ஹஸ்பண்ட போய் கன்சல்ட் பண்ணல, அவ ஒண்ணுமே சொல்ல. அவ என்ன செஞ்சா குயிக்கா திங்க் பண்ணி அவ வந்து அந்த ஷெப்பர்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க எல்லாம் போய் அங்க போய் மீட் பண்ணி அங்க வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தா. அங்க போய் மன்னிப்பு கேட்டா, மன்னிப்பு கேட்டு பீஸ், 2 பேருக்கும் ஒரு பீஸ் ட்ரீட்டி மாதிரி, ஏதோ தப்பு நடக்காத மாதிரி. அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒன்னும் ஆகல, டேவிட் அவங்க இதுக்கும் யாருக்கும் ஒன்னும் ஆகல. இல்ல டேவிட் கோவத்துல வந்தது அப்ப எல்லாத்தையும் கொண்டு இருப்பாரு, ஆனா வந்திருந்தா வீட்லயே அவங்க ஹஸ்பண்டையும் கொண்டு இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி மாறி இருக்கும்னு தெரியாது. ஆனா இவ போய் என்ன செஞ்சா, தாழ்மையா மன்னிப்பு கேட்டா. சோ அவ வந்து என்ன செஞ்சானா, she liked peace. சோ அவளுக்கு அந்த சமாதானம்ன்றது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சோ இப்போ வந்து இங்க பாக்குறா, இப்போ இங்க பார்த்தா இவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு நாபால். சரின்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாபால்கிட்ட வந்து உட்காந்து பேசுவா, இப்படி எல்லாம் சொல்லுவா, இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவா, இப்படி எல்லாம் ஆச்சு, நான் போய் மீட் பண்ணேன், அப்புறம் நான் பேசினதெல்லாம் கேட்டு டேவிட் வந்து திரும்பியும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நாபாலுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிரும். சோ அந்த டைம்ல வந்து இந்த பைபிள்ல போட்டிருக்குது, அவங்க ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, இட் ஸ்டாப்ட் ஒர்க்கிங் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அண்ட் ஹி பிகேம் லைக் எ ஸ்டோன். அது ஏதாவது ஒரு சிக்னஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரே இடத்துல இருப்பாங்க, எங்கேயும் மூவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிக்னஸ் வந்துச்சு. அப்படி அந்த மாதிரி சிக்னஸ்ல அவன் கொஞ்ச நாள்ல இருந்தா, ஒரு 10 days இருந்தா, அப்புறம் வந்து செத்து போயிட்டான். சோ நம்ம இந்த ஸ்டோரியில இருந்து என்ன பாக்குறோம் சில்ட்ரன், அபிகேல் வந்து என்னது அவங்க ஹஸ்பண்டுக்காக, அவங்க ஹஸ்பண்ட் பற்றி தெரியும் அவளுக்கு, என்னது அவன் வந்து ரொம்ப ஆரோகன்ட், மத்தவங்களெல்லாம் மதிக்க மாட்டான், ஆனாலும் அவங்க ஹஸ்பண்டுக்காக டேவிட் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அங்க வீட்லயே ஒரு சமாதானத்தை கொண்டு வரா. சோ இது பீஸ கொண்டு வரா. சோ நம்ம இதே மாதிரி நம்மளும் நம்ம வீட்டுல இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல வெளியில போகும்போது சோ நிறைய இடத்துல நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்கும், அப்புறம் நிறைய சண்டை நடக்கும், சின்ன சின்ன சண்டை எல்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம நம்ம போற இடத்துல எப்பவும் பீஸா இருக்கணும், மத்தவங்கள ஃபர்கிவ் பண்ணணும், மத்தவங்க கூட சமாதானமா இருக்கணும். நம்ம இந்த பீஸ் வந்து நம்ம நினைக்கிறோம் என்னன்னா, பீஸ்னா என்ன, எப்பவும் சண்டை வரக்கூடாது, வார் இருக்கக்கூடாது, தட் இஸ் கரெக்ட். பட் நான் இந்த இன்னர் பீஸ் வந்து யார் கொடுக்கறதுன்னா ஏசப்பா தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். இந்த இன்னர் பீஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும்னா, நம்ம சின்ஸ் எல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணி ஏசப்பாட்ட கன்ஃபர்ஸ் பண்ணோம். அப்ப நம்ம சின்ஸ் எல்லாம் அது கடவுள் மன்னிச்சிட்டோன்னு நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து ஏசப்பா கூட இன்னும் நல்லா க்ளோஸா போவோம். அப்ப க்ளோஸா போய் ஏசப்பா கிட்ட நம்ம பிரேயர் பண்ணும் போது, தினமும் பைபிள் வாசிக்கும் போது நம்மளுக்கு அந்த பீஸ் கிடைக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், இப்போ உலகமே அழிஞ்சு போகுது இல்ல, இப்ப பாருங்க கொரோனா வைரஸ்ல எவ்வளவு பேர் அவங்க எல்லாம் இறந்து போறாங்க. சோ என்னென்னமோ நடக்குது, இந்த எக்கானமி கண்டிஷனும் ரொம்ப பேடா இருக்குது, எவ்வளவு பேருக்கு ஜாப் இல்ல. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஏசப்பா கூட க்ளோஸா இருக்கும் போது அந்த பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பீஸ் நம்ம கிட்ட இருக்கும் போது எல்லாருக்கும் எப்படி தெரியும், நம்ம வந்து மத்தவங்க கூட பேசும்போது, அப்புறம் மத்தவங்க ஏதாவது ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஏசப்பா பற்றி பேசி அந்த பீஸ அவங்களுக்கும் ஷேர் பண்ணோம். சோ அப்போ வந்து இந்த பீஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற பீஸ் மத்தவங்க கிட்டயும் அந்த சமாதானம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சோ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சாக்கு?
ஸோ இனிமேல் நீங்க இன்னையிலேருந்து என்ன பண்ண போறீங்க? தினமும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி யூ ஆர் கோயிங் டு டேக் தட் பீஸ் ஃப்ரம் காட், தட் இஸ் இன்னர் பீஸ் விச் இஸ் கிவன் பை லார்ட் ஜீசஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அபிஷாக்கா ஒரு வேர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாம் மெமரி வர்ஸ் படிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? சரி, வாங்க மெமரி வர்ஸ் படிக்கலாம். ஃபார் பிரைமரி அண்ட் பிகினர்ஸ், John chapter 14 verse 27. Peace I leave with you, my peace I give to you. யோவான் 14 அதிகாரம் 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். For juniors, inters and seniors, John chapter 14 verse 27. Peace I leave with you, my peace I give to you. Not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. யோவான் 14 அதிகாரம் 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி தினமும் படிங்க. குட்டீஸ், நம்மளுக்கு பீஸ் இருக்கா? இல்லையா? ஏன் தெரியுமா? நம்ம ஹார்ட்ல சின் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பீஸ் இருக்காது. அது நம்ம காட் கிட்ட கன்ஃபெஸ் பண்ணிட்டா காட் நம்மள ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு பீஸும் கிடைச்சிரும். இப்போ நம்ம சமாதானம் ஒரு பாட்டு பாடலாமா? புது பாட்டு. சமாதானம் சமாதானம் நம் உள்ளத்தில் வந்திடும் சமாதானம். சமாதானம் சமாதானம் நம் உள்ளத்தில் வந்திடும் சமாதானம். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் உள்ளத்தில் வந்திடும் சமாதானம். நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் உள்ளத்தில் வந்திடும் சமாதானம். இது இயேசு தந்திடும் சமாதானம், அவர் பிள்ளையாய் மாறுவதால் கிடைத்திடுமே. இது இயேசு தந்திடும் சமாதானம், அவர் பிள்ளையாய் மாறுவதால் கிடைத்திடுமே. அவர் பிள்ளையாய் மாறுவதால் கிடைத்திடுமே. அவர் பிள்ளையாய் மாறுவதால் கிடைத்திடுமே. சமாதானம் சமாதானம் நம் உள்ளத்தில் வந்திடும் சமாதானம். சமாதானம் சமாதானம் நம் உள்ளத்தில் வந்திடும் சமாதானம். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் உள்ளத்தில் வந்திடும் சமாதானம். நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் உள்ளத்தில் வந்திடும் சமாதானம். இது இயேசு தந்திடும் சமாதானம், அவர் பிள்ளையாய் மாறுவதால் கிடைத்திடுமே. இது இயேசு தந்திடும் சமாதானம், அவர் பிள்ளையாய் மாறுவதால் கிடைத்திடுமே. அவர் பிள்ளையாய் மாறுவதால் கிடைத்திடுமே. அவர் பிள்ளையாய் மாறுவதால் கிடைத்திடுமே. ஓகே, இப்போ நாம ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு நாம ஒரு பேப்பர் பால் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ அதுக்கு உங்களுக்கு வெறும் 4 ஸ்ட்ரிப்ஸ் தான் வேணும். நீங்கள் எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் இப்படி அரேஞ்ச் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடணும். எல்லாத்தையுமே இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபோல்ட் பண்ண பிறகு இதை இப்படி ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டில் கொஞ்சோளவு க்ளூ போட்டு இந்த இதை ஒட்ட வைக்கணும்.
அதே சென்டரில் இந்த ஃபோல்டில் இருக்கிற இடத்துல மறுபடியும் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இப்படி க்ராஸாக இப்படி ஒட்ட வைக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த 2 க்ளூ போட்டு ஓட்டணும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம க்ளூ போட்டு தான் ஓட்டணும். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டா நம்மளோட பால் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட பால், பேப்பர் பால் ரெடி. நீங்களே இப்படி ட்ரை பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போகலாம். Hello friends, how are you all? Glad to see you again. Have you ever had a debate or discussion with your friends about science? I'm sure all of us. Even in my life, I had lot of discussion with my friends. They argue asking for a sign. You show me a sign, then I believe on Jesus. You show me a sign, then I believe on God who exists. Such type of an argument we all would have faced in our life. Now, we are going to learn about signs. These signs are very significant. When God does some signs, that is for different purpose. That is with a unique purpose. Here again there is an incident we read from Gospel of John, chapter 4, verses beginning from 46 to 54. We know that Jesus have traveled from Judea to Galilee, traveled through Samaria, meeting Samaritan woman. Now he is in the region of Galilee. When he is in the region of Galilee, he has done already the first sign, the first miracle, turning the water into wine. That was the first sign to show to the people he is God. He is the Son of God. To make the people to believe that he is something different. He is a God who have come down to this world. And now this time, again in the region of Galilee, the whole country, the state or the region of the people, they all have started believing on Jesus. He is the Messiah. He is the promised one who had come to save their life. But there was a man who worked in government. He is a government officer, and those time King Herod was ruling the country. So he worked under the Roman government, and this government officer had a problem in his life. His son was sick. So as a father, when he heard that Jesus is in the region of Galilee, he thought, why can't I go and ask him to heal my son? So the government officer ran and came to Jesus, asking him to come and heal his son. I am thinking probably he would have heard the first miracle what Jesus have done in Galilee at Cana. So similarly he would have thought Jesus would come and heal his son. My dear friends, when he was requesting and pleading Jesus, Jesus said, you people are looking for a sign, and signs are going to make you to believe on Jesus, the Son of God. Signs are going to be very significant in our life. Then this nobleman said, Master, please come and save my son, he is dying. He was in urgency to invite Jesus to his place. Maybe he lives 20 kilometers away, a place called Capernaum. My dear boys and girls, Jesus said, your son will not die, you'll go, he will be alive. He took the word and he traveled back to his place. My dear boys and girls, remember, there are few things that I wanted to remind with you today. Maybe at times we think like a wedding at Cana, Jesus should be present in the place where the miracle would happen.
maybe the signs would happen. But in this passage, God wants to teach us that even I am not physically present at times, my word can do miracles. When you listening to this, I want to tell you, my dear boys and girls, God can do miracle through his word. In the book of Psalm, we read, his word heals the people. And listening to this, my dear boys and girls, and God wants to heal your life by sending his word into your life. Need not be physically present at times in our life. And he can heal our life by using his word. His words are written in the Bible. Every word can heal our life, my dear boys and girls. So the first thing that I wanted to remind with you today, faith is just like a seed. I have a plant here, I put a seed inside, the plant is growing. Similarly, the government officer took the word and he traveled back. The thing is today, my dear boys and girls, we need to take God's word into our life, carry in our life, believing on it, and we should see that word of faith will grow in our life. That is what happened in the life of government officer's life. And the moment he reached back, his servants met him and they told him that your son is healed, your son's fever has come down. And this government officer asked them what was the time exactly his son was healed. Then those people said, exactly his son was healed at 1 p.m. yesterday, according to our timing. And if you read the Bible, it is said it is 7th hour. My dear boys and girls, our God is beyond the time. It works on simultaneously. The instant healing happens when we believe on God's word. Listening to this, my dear boys and girls, God wants to heal our life, whatever the sicknesses you have, not necessarily the physical sicknesses, not necessarily the physical diseases alone, even an emotional healing, even a emotional diseases that God can heal you by sending his word. The government officer, the whole family, they believed on Jesus. He is the Son of God. My dear boys and girls, the very purpose of John Gospel is written to believe that Jesus is Son of God. There are many gods in this world, but we should believe that Jesus is the true living Son of God. So to believe that, God has given us signs, God has given us miracles, and through his word that we may be healed. So my dear boys and girls, the signs are significant. And the greatest sign that God has done in our life is he died on the cross. He resurrected again. He rose again. If you read John Gospel chapter 20 verse 30, and it is written, all these words are written in the scripture, it is just to believe that Jesus is the Son of God, which was written after the resurrection of Jesus, after Thomas put his finger in Jesus' wounds and he believed. My dear boys and girls today, do you look for a signs in your life? Are you still looking for some sign that God would show that you can believe? And no more signs. The signs are already recorded in the scripture. Jesus have died on the cross. He rose again. That was the greatest sign. When you believe on that, and his faith will grow in our life just like a plant. Every word that God has given in our life is just like a seed, and we need to hold the seed, we need to grow it in faith. My dear friends, God will heal you. God can heal any wounds in your life, any sicknesses, any disease, or any kind of an infirmity, or any kind of a problems that you are going through. And God says, I will heal you. I am going to send my word that I will heal you. Just believe on that. And he is the Son of God who have come down to rescue our life. All right, friends. Catch you all again. God bless you. ஓகே கிட்ஸ், யாரெல்லாம் இந்த லாக்டவுனில் சண்டே ஸ்கூலில் மிஸ் பண்ணுறீங்க? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்களும் மிஸ் பண்ணுறீங்களா? நம்மளாம் ஏசப்பா கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் கேட்குறீங்களா எங்களுக்கு சண்டே ஸ்கூல் திரும்ப வேணும்னு?
வெரி குட். நம்ம யாருக்காக சண்டே ஸ்கூலுக்கு வரோம்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவா, இல்லை உங்கள் டீச்சர்ஸை பார்க்கவா? இல்லை நம்ம ஏசப்பாவை பார்க்க வரோம். ஏசப்பாவை தேடி வரோம்ல. இப்போ யார் அந்த ஏசு? அந்த பாட்டு பாடலாமா ஆக்ஷனோட? க்ளோசிங் ப்ரேயர் பண்ணலாமா? சரி, ஜெபம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, இந்த சாயங்கால வேலை இந்த சமூகத்தில் வந்திருக்கேன் ஐயா. எங்கள் மேல் கிருபையா இருங்க ராஜா. இந்த வேலை பிள்ளைகள் கேட்ட ஆண்டவரே கதைகள், ஆண்டவரே பாட்டுகள், வசனங்கள் எல்லாவற்றும் இந்த கரத்தில் கொடுக்குறேன் ஐயா. பிள்ளைகள் கேட்டு அதன்படி பிள்ளைகள் நடக்க தெய்வீக பிரசனம், தெய்வீக சமாதானம் பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக செபிக்கணும் ஐயா. பிள்ளைகளை மட்டுமாய் பாதுகாத்த தேவன் இனியும் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக செபிக்கணும் ஐயா. தெய்வ கிருபையினால் பிள்ளைகளை இடைக்கட்டி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலில் செய்தது போல பூமியில செய்யப்படுவதாக. அன்றென்று அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைகளும் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எஞ்சிச்சுகளே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க மாட்டேன். ஆமேன். ஹாய் கிட்டீஸ், சண்டே ஸ்கூலெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டீன்ஸுக்கு பிரபு அங்கிளோட செஷனும் இருந்தது இல்லையா? லாஸ்ட் வீக்கு எங்களால் பிரபு அங்கிளோட செஷன் போட முடியல. இந்த வாரம் அங்கிளோட செஷனும் இருந்தது. மெமரி வேர்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்புங்க. பி சேஃப், ஸ்டே அட் ஹோம். God's peace be with you all. Have a good week. Bye children.